நண்பர்களே, மௌனம் என்பது வெறுமை அல்ல. மௌனம் என்பது வார்த்தைகள் இல்லாத நிலை அல்ல, அது அகங்காரம் இல்லாத நிலை. உலகம் பேசச் சொல்கிறது, ஆனால் ஆன்மா அமைதியாக இருக்கச் சொல்கிறது. இந்த கதை ஒரு மனிதனின் வாழ்க்கை மட்டுமல்ல, ஒவ்வொருவரின் உள்ளார்ந்த பயணத்தின் பிரதிபலிப்பு. புத்தர் பேசாத இடத்தில் பிறந்த உண்மை. புத்த தத்துவம் ஒரு விசித்திரமான பாதை. அது மெதுவாக கேட்கிறது, நீ உண்மையில் என்ன அனுபவிக்கிறாய்? இந்த கேள்விக்குள்தான் மௌனத்தின் முழு சக்தியும் அடங்கியுள்ளது. இந்த உரை ஒரு கதை அல்ல, ஒரு உபதேசமும் அல்ல. இது புறக்கணிக்கப்படும் மனிதனின் உள்ளார்ந்த துக்கத்திலிருந்து விழிப்புக்குச் செல்லும் பயணம். துக்கம் புத்த தத்துவத்தின் தொடக்கம். புத்தர் முதலில் சொன்ன உண்மை, துக்கம் உள்ளது. இந்த துக்கம் மரணம், நோய், முதுமை மட்டுமல்ல. அது அவமானப்படுத்தப்படும்பொழுது வரும் வலி, புறக்கணிக்கப்படும்பொழுது வரும் வெறுமை, மதிக்கப்படாத போது எழும் கோபம். மக்கள் உன்னை கவனிக்காமல் போகும்பொழுது உள்ளே ஒரு குரல் எழுகிறது, நான் என்ன தவறு செய்தேன்? நான் போதுமானவன் இல்லையா? இந்த கேள்விகள் துக்கத்தின் நுண்ணிய வடிவங்கள். புத்த தத்துவம் இங்கேயே ஆரம்பிக்கிறது. நான் என்ற எண்ணம் துக்கத்தின் வேறு. புத்தர் கேட்கிறார், இந்த துக்கத்தை அனுபவிப்பது யார்? உடலா, மனமா, பெயரா, அல்லது நான் என்று நம்பப்படும் ஒரு உருவமா? புத்த தத்துவத்தின் மையம், நிலையான நான் எதுவும் இல்லை. ஆனால் மனிதன் ஒரு உருவத்தை உருவாக்குகிறான். நான் புத்திசாலி, நான் மதிக்கப்பட வேண்டும், நான் மற்றவர்களை விட மேலானவன். இந்த உருவம் மக்கள் ஒப்புக்கொள்ளும்பொழுது மகிழ்கிறது. அதே உருவம் புறக்கணிக்கப்படும் பொழுது வலிக்கிறது. அதனால் புத்தர் சொன்னார், நீ பிடித்து கொண்டிருப்பதே உன்னை காயப்படுத்துகிறது. புறக்கணிப்பு விழிப்பின் முதல் அடையாளம். புறக்கணிப்பு ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு கண்ணாடி. அது உனக்கு காட்டுகிறது, நீ எதில் பிடிப்புடன் இருக்கிறாய், உன் ஈகோ எங்கு மறைந்திருக்கிறது, உன் மனம் எவ்வளவு அசைவடைகிறது. ஒருவர் உன்னை கவனிக்காமல் போகும்போது உள்ளே எழும் கோபத்தை கவனி. அந்த கோபத்தை நீ அடக்க வேண்டாம், வெளிப்படுத்தவும் வேண்டாம். கவனி. அந்த கவனிப்பே புத்த தத்துவத்தின் நடைமுறை. மௌனம் தப்பித்தல் அல்ல, சதி. பலர் நினைக்கிறார்கள், நான் பேசவில்லை என்றால் நான் தோற்றவன். புத்த தத்துவம் இதை மறுக்கிறது. மௌனம் என்பது வாயை மூடுவது அல்ல, அது உள்ளே எழும் எண்ணங்களை பார்க்கும் திறன். நீ பதிலளிக்காமல் இருக்கும்போது கோபம் எழும், பழிவாங்கும் ஆசை வரும், உன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற ஆவல் வரும். இவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டியவை அல்ல, அவை கவனிக்கப்பட வேண்டியவை. புத்த தத்துவத்தில் விடுதலை என்பது அடக்குவதால் அல்ல, புரிதலால் வருகிறது. பதிலளிக்காத தருணம் தியானம் நடக்கிறது. ஒருவர் உன்னை அவமானப்படுத்துகிறார். பழைய வழி, பதிலடி, குரல் உயர்த்தல், வாதம். புத்த வழி, மௌனம், கவனம், தெளிவு. அந்த தருணத்தில் நீ பேசாமல் இருந்தால் உன் மனம் நிர்வாணமாகிறது. அங்கேதான் உண்மையான தியானம் ஆரம்பிக்கிறது. நீ உட்கார்ந்து கண் மூட வேண்டியதில்லை, உன் வாழ்க்கையே தியானமாக மாறுகிறது. கருணை மௌனத்தின் உள்ளார்ந்த வடிவம். புத்தர் சொன்னார், வெறுப்பால் வெறுப்பு தீராது. உன்னை இழிவுபடுத்தும் மனிதன் ஒரு விழித்தவன் அல்ல. அவன் தன் துக்கத்தில் இருக்கலாம், தன் பயத்தில் இருக்கலாம், தன் அறியாமையில் இருக்கலாம். இந்த உணர்வு வந்தவுடன் உன் கோபம் கருணையாக மாறுகிறது. அந்த கருணை வார்த்தைகளில் வராது, அது மௌனமாக இருக்கும். 7. உபேக்ஷை புறக்கணிக்கும் கலை. புத்த தத்துவத்தில் 4 உயர்ந்த மனநிலைகள் உள்ளன. மெத்தா அன்பு, கருணா கருணை, முதிதா பிறர் மகிழ்ச்சியில் மகிழ்தல், உபேக்ஷை சமநிலை. புறக்கணிக்கும் கலை உபேக்ஷை. எல்லாவற்றையும் உள்ளே இழுத்துக்கொள்வது விழிப்பு அல்ல, எதை விட்டுவிட வேண்டும் என்பதை அறிதல்தான் ஞானம். 8. அவமானம், ஈகோ கரையும் தருணம். உலகம் உன்னை அவமானப்படுத்தும் போது உண்மையில் என்ன நடக்கிறது? ஒரு பொய்யான நான் உடைந்து கொண்டிருக்கிறது. அந்த உடைதல் வலியாக இருக்கும். ஆனால் புத்த தத்துவம் சொல்கிறது, அந்த வலியை முழுமையாக அனுபவி, அதிலிருந்து ஓடாதே. ஓடவில்லை என்றால் அந்த ஈகோ தானாக கரையும். 9. பிடிப்பு துக்கத்தின் சங்கிலி. புத்தர் சொன்ன 2வது உண்மை. துக்கத்தின் காரணம் பிடிப்பு. பிடிப்பு புகழ் மீது, மதிப்பு மீது, பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆசை மீது.
நீ மௌனமாக இருக்கும்போது இந்த பிடிப்புகள் ஒவ்வொன்றாக தளருகின்றன. அதுதான் உண்மையான விடுதலை. 10. மௌனம் நிரூபிக்க வேண்டாத நிலை. ஒரு நாள் நீ இதை உணர்வாய். நான் யார் என்பதை யாரிடமும் நிரூபிக்க வேண்டியதில்லை. அந்த உணர்வு வந்தவுடன் புறக்கணிப்பு வலிக்காது, அவமானம் காயப்படுத்தாது, மௌனம் பயமாக இருக்காது. அது உன் இயல்பாக மாறும். 11. உலகம் மாறாது, நீ மாறுவாய். புத்த தத்துவம் உலகத்தை மாற்றச் சொல்லவில்லை. அது சொல்கிறது, உன் பார்வையை மாற்று. மக்கள் பேசுவார்கள், மக்கள் புறக்கணிப்பார்கள், மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். அது அவர்களின் மனநிலை. உன் விடுதலை அவர்களிடமில்லை, அது உன் விழிப்பில் உள்ளது. 12. இறுதி விழிப்பு. மௌனமே பதில். ஒரு கட்டத்தில் நீ பதிலளிக்காமல் இருப்பதை பழகிவிடுவாய். அப்போது அது அடக்கமல்ல, அது பயம் அல்ல, அது ஆழமான புரிதல். உன் மௌனம் ஒரு எல்லையாக மாறும். அந்த எல்லையை யாரும் தாண்ட முடியாது. பிடிக்காதே, தள்ளாதே, கவனி, விடு. அந்த விடுதலையில் மௌனம் உன் வலிமையாக மாறும். நண்பர்களே, ஒரு அமைதியான கேள்வி. இந்த உலகம் உங்களை கவனிக்காத போது உங்கள் மனம் என்ன செய்கிறது? கோபமா, வலியா, அல்லது நான் போதுமானவன் இல்லை என்ற ஒரு மெளனமான துக்கமா? புத்த தத்துவம் இந்த கேள்வியிலிருந்துதான் தொடங்குகிறது. சத்தமாய் ஓடும் உலகம். இந்த உலகம் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. யார் பேசுகிறார்கள்? யார் கேட்கப்படுகிறார்கள்? யார் மதிக்கப்படுகிறார்கள்? சத்தம் அதிகமானவர்கள் வலிமையானவர்கள் என்று நினைக்கப்படுகிறது. ஆனால் புத்தர் கேட்ட கேள்வி வேறு. இந்த சத்தம் உன்னை அமைதியாக்குகிறதா? புறக்கணிப்பு என்ற துக்கம். ஒரு நாள் நீ பேசுகிறாய், யாரும் கேட்கவில்லை. நீ அமைதியாக இருக்கிறாய், யாரும் கவனிக்கவில்லை. அந்த தருணத்தில் உள்ளே ஒரு வலி எழுகிறது. அந்த வலி உடலில் இல்லை, வெளியிலும் இல்லை, அது நான் என்ற எண்ணத்தில். புத்தர் சொன்னார், துக்கம் வெளியில் இல்லை, அது பிடிப்பில் உள்ளது. யார் காயப்படுகிறார்கள்? நீ புறக்கணிக்கப்படும் பொழுது ஒரு கேள்வி எழுகிறது. யார் காயப்படுகிறார்கள்? உடலா, அல்லது என்னை மதிக்க வேண்டும் என்ற எண்ணமா? புத்த தத்துவம் சொல்கிறது, நிலையான நான் எதுவும் இல்லை. அப்படி இருக்க யார் அவமானப்படுகிறார்கள்? மௌனம் ஒரு பயம் அல்ல. பலர் நினைக்கிறார்கள், நான் பேசவில்லை என்றால் நான் தோற்றுவிட்டேன். ஆனால் புத்த தத்துவம் சொல்கிறது, மௌனம் தோல்வி அல்ல, அது விழிப்பு. நீ பதிலளிக்காமல் இருக்கும்போது உன் மனம் வெளிப்படுகிறது. கோபம் எழுகிறது, பழிவாங்கும் எண்ணம் வருகிறது, தன்னை நிரூபிக்க ஆசை வருகிறது. அவற்றை அடக்காதே, அவற்றை விரட்டாதே, கவனி. கவனித்தல்தான் தியானம். புத்த தத்துவத்தில் தியானம் என்பது கண் மூடுவது மட்டுமல்ல. உன் வாழ்க்கையே தியானமாக மாறும்போதுதான் உண்மையான மாற்றம். நீ பேசாமல் இருக்கிறாய், ஆனால் உள்ளே கவனிக்கிறாய். அந்த கவனிப்பில் கோபம் தளர்கிறது, பிடிப்பு மெலிகிறது. கவனிப்பதே விடுதலையின் தொடக்கம். பதிலளிக்காத கருணை. யாரோ உன்னை கடுமையாக பேசுகிறார்கள். புத்த தத்துவம் கேட்கிறது, அவர்கள் எந்த துக்கத்திலிருந்து பேசுகிறார்கள்? அவர்கள் மகிழ்ச்சியில் இல்லை, அவர்கள் அமைதியில் இல்லை, அவர்களும் தங்கள் துக்கத்திலிருந்து பேசுகிறார்கள். அந்த புரிதல் வந்தவுடன் உன் கோபம் கருணையாக மாறுகிறது. அந்த கருணை சத்தமாக இருக்காது, அது மௌனமாக இருக்கும். உபேக்ஷை, சமநிலை. புத்தர் போதித்த 4 உயர்ந்த மனநிலைகளில் ஒன்று உபேக்ஷை, சமநிலை. அது அலட்சியம் அல்ல, அது உணர்வற்ற தன்மையும் அல்ல. அது எல்லாவற்றையும் உள்ளே இழுத்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எதை விட்டுவிட வேண்டும் என்பதை அறிதல்தான் ஞானம். ஈகோ கரையும் தருணம். உலகம் உன்னை அவமானப்படுத்தும் போது உண்மையில் என்ன நடக்கிறது? ஒரு பொய்யான நான் மெதுவாக உடைந்து கொண்டிருக்கிறது. அந்த உடைதல் வலியாக இருக்கும். ஆனால் புத்த தத்துவம் சொல்கிறது, அந்த வலியை முழுமையாக அனுபவி. அதிலிருந்து ஓடாதே. ஓடவில்லை என்றால் ஈகோ கரையும். பிடிப்பு தளரும்போது புத்தர் சொன்னார், பிடிப்பே துக்கம். புகழ் மீது பிடிப்பு, மதிப்பு மீது பிடிப்பு, பதில் சொல்ல வேண்டும் என்ற பிடிப்பு. நீ மௌனமாக இருக்கும்போது இந்த பிடிப்புகள் தானாக தளர்கின்றன. அந்த தளர்வில்தான் அமைதி பிறக்கிறது. மௌனமே எல்லை. ஒரு கட்டத்தில் நீ இதை உணர்வாய்.
என்னை யாரும் அங்கீகரிக்க வேண்டியதில்லை. அந்த உணர்வு வந்தவுடன் உன் மௌனம் ஒரு எல்லையாக மாறும். அந்த எல்லைக்குள் யாரும் துக்கத்தை கொண்டு வர முடியாது. இறுதி விழிப்பு புத்த தத்துவத்தின் சாரம். புத்தர் சொன்ன பாதை மிக எளிமையானது. பிடிக்காதே, தள்ளாதே, கவனி, விடு. அந்த விடுதலையில் மௌனம் பலவீனம் அல்ல, அது விழிப்பு. இந்த உலகம் உன்னை கவனிக்காத போது நீ உன்னை கவனிக்க ஆரம்பித்தால் அதுவே விடுதலை. கடைசி வரிகள்: அமைதியாக இருக்கும் மனிதன் உலகத்தால் தோற்கடிக்கப்படவில்லை, அவன் துக்கத்திலிருந்து விழிப்புக்குள் நுழைந்தவன். இந்த கதை உங்கள் உள்ளத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருந்தால், உங்களை முன்னே செல்ல ஊக்கப்படுத்தியிருந்தால், இதே போன்ற பல அருமையான கதைகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள், ஏனெனில் ஒரு நல்ல வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த கதையுடன் சந்திப்போம். நன்றி.